अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீத்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. வேதாந்த தேசிகன் கருடனை பற்றி அருளி செய்த இரண்டு ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ஒன்று கருட தண்டகம் என்பது. தண்டகம் என்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பாவகையைச் சேர்ந்தது. அதாவது சாதாரணமாக 26 கணங்கள் 26 எழுத்துக்கள் கொண்டதாகத்தான் அதிகபட்சமாக ஒரு பாதத்திலே எழுத்துக்கள் இருக்கும்படியான ஸ்லோகங்களை கொண்டதாக சொல்லுவார்கள். அது சந்தஸ் அல்லது விருத்தம் என்று பெயரது. ஆனால் இங்கே 108 எழுத்துக்களை கொண்ட ஒரு பாதம், அதுபோல 4 பாதங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் என்று இருந்தால் அதற்குத்தான் தண்டகம் என்று பெயர். அதற்கு இன்னும் சில விதிமுறைகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த விதிமுறைகளை அனுசரித்து கருட தண்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். இதில் ஒவ்வொரு அடியிலேயும் 108 எழுத்துக்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதில் முதல் அடியை நாம் அனுபவித்து விட்டோம். இப்போ அதில் 2வது அடி, அதாவது அந்த கருட தண்டகத்தில் 2வது பாதம் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒரு பாதம் என்னால் 4ல் ஒரு பகுதி. இப்போ முதல் ஒரு பாதத்தை நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது 2வது பாதம், அதாவது 2வது 4ல் ஒரு பகுதி, இதை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன பெருமையெல்லாம் சொல்லுகிறார் என்னால், அந்த கருடாழ்வான் எப்படிப்பட்டவர், பாம்புகளை எல்லாம் தனக்கு உணவாக கொண்டவர், அது நல்ல அமிர்தத்தை கொண்டு வந்தவர் என்று அவருடைய பெருமை, அதையெல்லாம் இந்த பாதத்திலே தெரிவிக்கிறார். எல்லாம் பதங்களெல்லாம் மிகவும் அழகாக, அதாவது இது எப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் மிகவும் கடினமான நடை. இதுக்கு என்ன இருக்கணும்னா முதல் 3 எழுத்துக்கள் மட்டும், அதாவது 3 எழுத்துக்கள் கொண்டது ஒரு கணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு முதல் 2 கணம் மட்டும் அது நகனம். நகனம் என்று சொல்லுகிற பொழுது 3 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்களாகவே இருக்க வேண்டும், லகு. அதற்கு பிறகு வரக்கூடிய கணங்கள் 3 எழுத்துக்களெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அதாவது 2 நெடில் எழுத்துக்கு நடுவிலே ஒரு குறில் எழுத்து இருக்க வேண்டும் என்று இது இலக்கண வரம்பு சொல்லப்படுகிறது. அதை அப்படியே மீறாமல் அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த 2வது பாதத்தை நாம் பார்ப்போம். ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின் திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப வீராயிதோச்சமத்கார தைத்யாரி ஜெய்ச்சுதாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா. இந்த 2வது பாதத்தில் கருடாழ்வானை எப்படியெல்லாம் அழைக்கிறார். முதல்ல ஜெய அப்படின்ற வார்த்தை, நீ வெற்றி பெற்று விளங்குவீராக, உமக்கு பல்லாண்டு. கருடாழ்வானே, நீர் எப்பொழுதும் விஜயத்துடன் வழங்க வேண்டும், உமக்கு ஜெய வாழ்க என்று சொல்லுவது போலே என்று கொள்ளலாம். அது கருட. கருட என்னால் என்ன, கருட பகவானே ஜெய கருட. அதற்கு மேலே அவனை சுபர்ண, பர்ணம் என்னால் அந்த இறக்க, சுபர்ணம் என்னால் அவனுடைய 2 இறக்கைகள், அதுதான் அவனுக்கு மிக அழகு.
அழகான இறக்கைகள், நல்ல அழகிய இறக்கைகளை தனக்கு உடையவனாக இருக்கிறான் என்று அதை சொன்னார். அதுக்கப்புறம் தர்வீகராகார, அதாவது இந்த பாம்புகள் தர்வீகர ஆகார, பாம்புகளையெல்லாம் தனக்கு ஆகாரமாக உடையவர். பாம்புகளிடத்தில் தான் அவருக்கு துவேஷம் ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய உண்டு. ஏற்கனவே நாம் கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கிற பொழுதே அதையெல்லாம் சற்று பார்த்தோம். அதாவது கருடனுடைய தாயார் வினதை என்பவள், அவளுக்கு கூட பிறந்த தமக்கையாக இருந்தவள். அவளுக்கு கத்ரு என்று பெயர். அவள் கொஞ்சம் சற்று கொடியவள், அவள் கெட்டவள். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு சின்ன பந்தயத்திலே இவளை வஞ்சகமான முறையில் தோற்கடித்து விட்டு, யாரை? இந்த வினத்தையை. அந்த கத்ரு என்பவள் இந்த வினத்தையை தனக்கு வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளுகிறாள். பந்தயத்தின்படி யார் தோற்கிறார்களோ அவர்கள் அடிமை செய்ய வேண்டும் என்று கொண்டார்கள். அதிலேயும் கூட வஞ்சகமான முறையில் தோற்கடித்து விட்டாள். வஞ்சகமான முறை என்னால் என்ன? அங்கே அந்த உச்சைஸ்ரவஸ் என்கிற குதிரையை பார்க்கிறார்கள் இவர்கள். அந்த குதிரையினுடைய வால், உச்சைஸ்ரவஸ் என்கிற குதிரை வெளுப்பாக இருக்கிறது, அதனுடைய வால் எப்படி இருக்கும்? அதுவும் வெளுப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கத்ரு என்கிறவள் என்ன சொன்னாள்? இல்லை, அந்த வால் கருப்பாக இருக்கிறது என்று சொன்னாள் இவள். அந்த குதிரை போய்விட்டது. சரி, மறுநாள் பார்ப்போம் என்றார்கள். மறுநாள் வரப்பொழுது அந்த குதிரையை பார்த்தால் அதனுடைய வால் வெளுப்பாகத்தானே இருக்கும். ஆனால் இவள் என்ன பண்ணினாலாம்? அந்த கத்ரு தன்னுடைய பிள்ளையான கார்கோட்டகன் என்கிற பாம்பு, அவள் இந்த பாம்புகளுக்கெல்லாம் அவள் தான் தாயார், இந்த கத்ரு. அவள் என்ன பண்ணினாள்னால், தன்னுடைய பாம்புகளிலே ஒரு மகன்களிலே ஒருவனான கார்கோட்டகனை நீ அந்த குதிரையினுடைய வாலிலே சுற்றிக்கொள், தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த வால் கருப்பாக தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் என்னாலே என்னுடைய தங்கையை ஜெயிக்க முடியும் என்று சொன்னாள். அதன்படியே அந்த கார்கோட்டனும் செய்தான். இவர்களும் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு, ஆமாம், குதிரையினுடைய வால் கருப்பாகத்தான் இருக்கிறது என்று முடிவு செய்து விட்டார்கள். உண்மையிலே இது வஞ்சகமான ஒரு காரியம் இது. அந்த காரணத்தினாலே என்ன ஆகிவிட்டாள்? இந்த வினத்தை அந்த தன்னுடைய தமக்கையான கத்ருவுக்கு வேலைக்காரியாக போய்விட்டாள். அவளுக்கு பிறகுதான் கருடாழ்வான் பிறக்கிறான். தாயாரை அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்க வேண்டும், அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு கத்ரு என்ன சொல்கிறான்? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமுத கலசத்தை நீ எடுத்து வர வேண்டும், அமிர்தம் வைத்திருக்கிறது, அதை நீ எடுத்து கொண்டு வந்தால் நான் உன்னுடைய தாயாரை விடுவித்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அதற்காக இவன் போய் தேவலோகத்துக்கு போய் இந்திரனுடன் சண்டையிட்டு, அங்கே தேவர்களிடத்தெல்லாம் சண்டையிட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தாயாரை அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்கிறான். ஆனால் இந்த பாம்பினுடைய ஒரு ஏமாற்றுதனாலே தானே அந்த தாயார் தன்னால் அடிமைத்தலையில் இருந்தாள். அதனால் பாம்புகள் அத்தனை பேரிடத்திலையும் கருடனுக்கு விரோதம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது. அதனால்தான் கருடன் என்ன பண்ணுகிறான்னா, பாம்புகளை எல்லாம் தனக்கு உணவாக கொண்டு விடுகிறான். இதுதான் கதை. இன்னும் அதை விரிவாகவே சொல்ல வேண்டும், சுருக்கமாக தெரிவித்தேன். தர்வீகராகார என்றார், சர்ப்பங்களை எல்லாம் ஆகாரமாக கொள்ளுபவனே. அதற்கு மேலே அடுத்தபடியாக அமிர்தத்தை அபகரித்து கொண்டு வருவதற்காக இவன் தேவலோகத்திற்கு சென்றான் அல்லவா? அப்பொழுது அந்த அமிர்தத்தை எடுத்து வர இவன் முயன்ற பொழுது அங்கே இந்திரன் முதலானவர்கள் இவனை தடுத்தார்கள், இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது என்று. ஆனால் இவன் தாயினுடைய அடிமைத்தலையை மீட்க வேண்டுமென்னால் இந்த அமுதத்தை கொண்டு போய் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அதனால் இந்திரனுடன் போர் புரிந்தான். அப்பொழுது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே இந்த கருடாழ்வானை தாக்கினான். ஆனால் அதையெல்லாம் அவர் ஒன்றும் லட்சியம் பண்ணவில்லை. அந்த வஜ்ராயுதத்தையும் உதறி தள்ளிவிட்டு இவர் வந்து விட்டார்ன்னு அதெல்லாம் கருட பஞ்சாசத்தில் அதை பற்றியெல்லாம் ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று ஏற்கனவே நாம் அனுபவித்தோம். அப்பொழுது அந்த வஜ்ராயுதத்தால் என்ன ஆயிற்று? கருடனுடைய மேனியிலே சில இடங்களிலே ரணம், அதாவது அந்த வடுக்கள் ஏற்பட்டு விட்டது, அந்த காயத்தினாலே ஏற்பட்ட வடுக்கள் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த வடுக்களும் கூட இந்த கருடாழ்வானுக்கு ஒரு நல்ல ஆபரணம் போலே இருந்தது என்கிற விஷயத்தை இங்கே ஒரு சில சொற்களாலே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்றால், திவவு கஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணகல்ப என்று சொல்லுகிறார். அதாவது திவவு கஸ்பதி என்னாலது இந்திரன், அந்த இந்திரனாலே வீசப்பட்ட தம்போளி வஜ்ராயுதம், அதனுடைய தாரா கிணம், அதனுடைய முனையினாலே ஏற்பட்ட வடுக்கள், அந்த வடுக்களையே ஆகல்ப தனக்கு அப்படியே ஆபரணமாக கொண்டவர் என்று அப்படி சொன்னார். அதற்கு பிறகு இன்னும் எப்படிப்பட்டவர் என்னால் நல்ல வீரத்தை உடையவர். அந்த இடத்துல எவ்வளவு வீரத்தை காட்டினார் அந்த தேவர்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு அப்படின்னா, அந்த வீரம் எப்படிப்பட்டது என்னால்
கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப வீராயுதோத்ய சமத்கார என்று, அதாவது கல்பாந்த காலம், பிரளய காலத்தில் அந்த காற்று வீசினால் எவ்வளவுக்கு பெரிதாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரளய காலத்தினுடைய காற்றை போலே இவர் தோற்றத்தை உடையவர். இவருடைய சிறகுகளை அடித்து கொண்டு பறக்கிற பொழுது ஏற்படுகிற காற்று எப்படி இருக்கிறதுன்னா பிரளய காலத்து காற்றை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட வீராயுத உத்யச்சமத்கார, அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட வீரச் செயல்களை வெளிப்படுத்திய பெரிய சாதுரியம் சாமர்த்தியத்தை உடையவனே என்று அந்த கருடாழ்வானை அப்படி சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமானுக்கு இவர் கொடியாக இருக்கிறார். அது கூட ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானுக்கும் இவருக்குமே கூட போர் ஏற்பட்டு தான், கருடாழ்வானுக்கும் எம்பெருமானுக்குமே. ஆனால் ரெண்டு பேருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் இருந்தது. ஆனால் இவனுடைய வீரத்தை மெச்சினார். வீரத்தை மெச்சி கருடாழ்வானுக்கு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் என்று கருடாழ்வானை கேட்டாராம். உடனே கருடாழ்வான் என்ன சொன்னார், உன்னை விட நான் உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும், உனக்கு மேலே நான் இருக்க வேண்டும். யார் பகவானுக்கு மேலே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அப்படின்னு கேட்டாராம். உடனே பகவானும் என்ன சொல்லிட்டு, ஆஹா அதற்கு என்ன, எனக்கு நீ மேலே கொடியாக இருன்னு சொல்லிட்டார். கொடி என்கிறது நமக்கு மேலே தானே இருக்கும். அதனால் இவர் இன்றைக்கும் கூட எம்பெருமானுக்கு கொடி என்னால் அது கருட கொடி தானே. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான்னா அவருக்கு என்ன பெருமை அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. தைத்தியாரி ஜெயித்ர துவஜாரோக நிர்தாரித உத்கர்ஷா. என்னால் தைத்தியாரி அசுரர்களுக்கெல்லாம் விரோதியான, அசுரர்களையெல்லாம் அழிப்பவனான எம்பெருமான், அவனுடைய ஜெயித்ர துவஜம் என்னால் வெற்றி கொடி, அந்த வெற்றி கொடியிலே இவர் ஏறி அமர்ந்தார். ஆரோக, அப்படி ஏறி அமர்ந்தபடியினாலே நிர்தாரித்த உத்கர்ஷ, நன்றாக நிச்சயிக்கப்பட்ட உயர்வை உடையவன். இவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேறு யாருக்குமே கிடையாது அல்லவா. எம்பெருமானுக்கும் மேலே இவன் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக, மேலேனால் கொடியாகத்தான் இருக்கிறார் என்றாலும் கூட அது எம்பெருமானுக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமை என்கிறது கருடாழ்வானை தவிர வேறு யாருக்கு கிடைத்தது. ஆயினாலே அப்படி நிர்தாரித்த உத்கர்ஷ என்று, அப்படிப்பட்ட உத்கர்ஷத்தை மேன்மையை உடையவனே என்று சொன்னார். அதுக்கு மேலே சங்கர்ஷண ஆத்மன்னு, சங்கர்ஷணன் அதாவது பகவானுடைய வியூகம் என்று சொல்லுகிற பொழுது வாசுதேவ, பிரத்யும்ன, சங்கர்ஷண, அனிருத்த என்று பகவான் வியூகத்திலே 4 விதமான தோற்றத்திலே இருக்கிறான், 4 விதமான வடிவங்களை கொண்டு பகவான் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சங்கர்ஷணன் என்கிற வடிவு இருக்கிறது பகவானுடைய, அந்த வடிவு அதனுடைய அம்சமாகத்தான் கருடன் இங்கே அவதரித்தான் என்று அப்படி சொல்லப்படுகிறது. அதனால் அதைத்தான் இங்கே சங்கர்ஷணாத்மன் என்று அதை சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இன்னொன்று என்ன சொல்லுகிறாருன்னால், இங்கே அந்த கருடாழ்வான் அவர் எப்படிப்பட்டவர்னா கருத்மன்னு, கருத்மன்னா கருடனே என்று அதுதான் அர்த்தம். மருத் பஞ்சகாதீஷ, பஞ்சகாதீஷ மருத் பஞ்சகாதீஷனா 5 வாயுக்களுக்கும் தேவனாய் இருக்கிறவர் இவன் என்று. வாயுக்கள் 5, பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று இப்படி 5 வாயுக்கள் சொல்லப்படுகிறது. இந்த 5 வாயுக்களுக்குள்ளேயும் பகவான் எப்படி இருக்க, அந்த கருடாழ்வான் எப்படி இருக்கிறார்னா ஒவ்வொன்றுக்கும் முறையே சத்யர், சுபர்ணர், கருடர், தார்க்ஷ்யர், விஹகேஸ்வரர் என்று 5 மூர்த்திகள், 5 வடிவங்களை எடுத்துக்கொண்டு அந்த 5 வாயுக்களுக்கும் இவர் மூர்த்தியாக வடிவாக இருக்கிறார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே, சத்யன் என்கிற இந்த 5 மூர்த்திகள் 5 வடிவங்களை கொண்டு அவர்களுக்கெல்லாம் தேவதையாக இருப்பவனே அப்படின்னா. ந கச்சித் சமஸ்தே, யாரும் உமக்கு சமமாக ஆகவே மாட்டார்கள், உமக்கு சமமாக ஒருத்தருமே உலகத்தில் கிடையாது. நகச்சித் சமஸ்தே உடனே சொல்லிவிட்டு நமஸ்தே, உமக்கு நமஸ்காரம். அதுக்கு மேலே புனஸ்தே நமஹா, மறுபடியும் உமக்கு நமஸ்காரம். பகவானுக்கு எத்தனை தடவை நமஸ்காரம், அதாவது நமஸ்காரம் என்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்வதனுடைய அபிப்பிராயம், ஆவர்த்தியினுடைய அபிப்பிராயம் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்று வேறொரு இடத்துல வேதாந்த தேசிகனை காட்டியிருக்கிறார். அதுதான் இங்கே நாம் கொள்ள வேண்டும். ஆஹா, நமஸ்தே புனஸ்தே நமஸ்தே என்று மறுபடியும் உமக்கு நமஸ்காரம் என்று இந்த 2வது பாதத்தில் அந்த கருடாழ்வானுடைய சில பெருமைகளை சொல்லி அவனை வணங்கினார் என்று நாம் பார்த்தோம்.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.